7.1ல 5th question என்ன கொடுத்துருக்காங்க? If the mass m of x in terms of kilometers of a thin rod of length x meters is given by m of x is equal to root 3 into root x, root of 3x கொடுத்துருக்காங்க. Then what is the rate of change of mass with respect to the length when it's x equal to 3 and x equal to 27? அதாவது இப்போ இதில் மாஸ் ஒரு ராடு, தின் ராடு இருக்கு சரிங்களா? தின் ராட், இந்த தின் ராடுடைய மாஸ் வெயிட் இருக்குங்க இல்லையா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதனுடைய லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லென்த்து கம்மியாக இருந்தால் மாஸ் கம்மியாக இருக்கும், லென்த்து கூட கூட அதனுடைய வெயிட் என்ன ஆகிட்டு இருக்கும், கூடிகிட்டே இருக்கும். அப்போ மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த், மாஸ் எதை பொறுத்து இருக்குது? மாஸ் கொஞ்சம் சின்ன மாஸாக இருந்ததுன்னா, சின்ன வெயிட்டுக்கு மாஸ் ஒரு ராடுடைய லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்னாகும், மாஸ் கம்மியாக இருக்கும். லென்த்து கூடுச்சுன்னா என்னாகும், மாஸ் கூடும். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த். அப்போ இங்கே லென்த்தில் இருக்கனால மாஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த் கொடுத்துருக்காங்க. அதாவது root 3x. மாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த லென்த்தை பொறுத்துருக்கு, லென்த் ஆஃப் த ராடை பொறுத்துருக்கு. அப்போ எம் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, போடலாம். அப்போ root 3x தனித்தனியாக பிரித்தா m is equal to root 3 into root xன்னு பிரித்து வச்சுக்கோங்க சரிங்களா? இதுதான் மாஸ் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்து. லென்த்துங்கிறதுக்கு இங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். ரேட் ஆஃப் சேஞ்சுனாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரிங்களா? அப்போ dm by dx என்னன்னு கேட்குறாங்க. dm by dx எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. லென்த்து கூட கூட மாஸ் கூடும், லென்த்து குறைய மாஸ் குறையும். அப்போ மாஸ் எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா? வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த் எக்ஸு அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 27. ரெண்டு கேஸ் சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் 27 இருக்கும்போது வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எப்படி நம்ம இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? எம் ஈக்குவல் என்ன தெரியும்? root 3 into root xன்னு தெரியும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் தானே dm by dx. அப்போ root 3 அப்படியே வச்சுக்கோங்க. root x டிஃபரன்ஷியேட் பண்ண டிஃபரன்ஷியேஷனில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் root x என்னது? 1/2 root x சரிங்களா? இது ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root x. அதே மாதிரி தான் இங்கே root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root x. இப்போ இதில் என்ன கிடச்சிருக்கு? root 3/2 into 1/root x. இதுதான் dm by dx. இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதில் நமக்கு ரெண்டு கொஸ்டின். when x equal to 3 இருக்கும்போது வாட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ், வாட் இஸ் x is equal to 27 வாட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். அப்போ when முதல்ல m கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதில் ரெண்டு கொஸ்டின்ஸ். x equal to 3 இருக்கும்போது என்ன, x equal to 27 இருக்கும்போது என்ன. அப்போ x equal to 3 இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ், அப்போ dm by dx at x equal to 3. அப்போ root 3/2 into 1/root 3. எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும்? எக்ஸுங்கிற இடத்துல 3 போடணும். அப்போ dm by dx at x equal to 3 தானே போடுறேன் இப்போ ஃபஸ்ட் இது. அப்போ root 3, அப்போ root 3/2 1/root 3. இந்த root 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் சரிங்களா? அப்போ root 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1/root 2. அடுத்து when x equal to 27, அப்போ அதுக்கு அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் என்ன வரும்? dm by dx at x equal to 27. அதே மாதிரி என்ன வரும்? root 3/2 into 1/root of 27. அப்போ என்ன வரும்? இங்கே 1/root 3
by root 3/2 into 1 by root of இது எப்படி பிரிக்கலாம் 9 into 3 பிரிக்கலாமா 9 into 3 பிரிக்கலாம் சரிங்களா 3/27 தானே 9 into 3 அடுத்து இந்த 9 வெளியில் எடுத்தால் என்ன வரும் 9 வெளியில் எடுத்தால் 3 அப்போ √3/2 into 9 √3 வெளியில் வந்துச்சுன்னா என்ன வருது 3√3 சரிங்களா இந்த 9 மட்டும் வெளியில் வந்துடும் 3 into 3 ஒரு 2 3 ஒரு 3 வெளியிடுச்சு இந்த √3 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வருது 1/6 சரிங்களா 1/6 அப்போ இதில் முதல் கேள்விக்கு என்ன வந்துச்சு 1/√2 1/√2 வெயிட் வந்து கிலோகிராமில் இருக்கனால கிலோகிராம் பர் மீட்டர் அது இதுவும் கிலோகிராமில் இருக்கனால கிலோகிராம் பர் மீட்டர் வெயிட் வந்து எப்பயுமே கிலோகிராமில் இருக்கும் கிலோகிராம் பர் மீட்டரை பொறுத்தானே லென்த்தை பொறுத்தனால கிலோகிராம் பர் மீட்டர் இது கிலோகிராம் பர் மீட்டர் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்